தமிழ்நாட்டு ஆளுநர் பங்கெடுத்த நிகழ்ச்சி ஆனாலும் கூட தமிழ் தாய் முதலில் பாடப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு. அதற்காகத்தான் 1956 ஆண்டு வாக்கில மொழி வாரியாக மாநிலங்களை பிரித்தார்கள். தமிழ்நாட்டுக்கு, அதாவது தமிழை கொண்டுள்ள தமிழ்நாட்டுக்கு என்று. அப்படி இருக்கிற பொழுது ஏன் மற்ற மொழிகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து திணிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி திணிக்கக்கூடிய அந்த பட்டாளத்தையும் அந்த அதிகார சக்திகளையும் என்ன செய்திருக்க வேண்டும்? அரசு, இப்பொழுதுள்ள இந்த சினிமா அரசு, திரை அரசு அதை எதிர்த்து நின்று இருக்க வேண்டும். நிற்கவில்லையே. தமிழ் தாய்க்கு தலை குனிவு தானே. தமிழர்களுக்கும் அவருடைய பெருமைக்கும் மரபுக்கும் பாரம்பரியத்திற்கும் கடந்த கால பின்னணிக்கும் வரலாற்றுக்கும் பின்னடைவு தானே, தலைகுனிவு தானே. ஆகவே இப்படி ஒரு அரசை வைத்துக்கொண்டு எத்தனை நாட்கள் தான் ஓட்டுவது என்று தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, எல்லா நாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களும் கருதுகிறார்கள். சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் தூக்கி கொண்டாடுகிறவர்கள் தமிழை கீழே போட்டு மிதிக்கிறார்களே. இந்த அரசுக்கு கொஞ்சம் கூடவாவது ஈவு இரக்கம், மானம், மரியாதை, சூடு சொரணை அல்லது அந்த தமிழ் பற்று, தமிழர் பெருமை என்பதெல்லாம் இல்லாமல் போயிருக்கிறதே. எனவே இப்பொழுது இருக்கக்கூடிய அரசே விழித்தெழுந்து நெல். நீ உறங்கி போனால் தமிழ்நாடு உறங்கி போகும். நீ தூக்க மயக்கத்தில் இருந்தால், போதை மயக்கத்தில் இருந்தால், சினிமா மயக்கத்தில் இருந்தால் நிச்சயமாக தமிழ்நாடு மேலே எழா. தமிழ் தாய்க்கு ஒட்டுமொத்தமாக உயிர் கொடுப்போம். தமிழ் தாய் பாடலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானத்தை நீக்குவோம்.